ஹலோ மீதம்மா, வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறந்துடாமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். லைக் பண்ணல பிடிஎஸ் குத்தமாகி போயிடும். சரியா? ஓகே, டைரெக்டாக வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டு இதுலேருந்து முடிச்சிருந்தேன்னா, போன பாட்டு வந்து நம்ம வைனா வந்து மினியும் வைனாவும் காலையில் ஒரு ஆர்ஃபனேஜ் திறக்கிற ஃபங்க்ஷன் விஷயமாக போகிறதா இருந்திருப்பாங்க. இப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு மினியும் வைனாவும் வந்து ஆர்ஃபனேஜ் திறக்கிற ஃபங்க்ஷனுக்காக வெளிக்கிட்டு எல்லாம் ரெடியாகி ஆர்ஃபனேஜ் திறக்கிற ஃபங்க்ஷனுக்காக போனதுக்கப்புறம் நம்ம தேவங்க வந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளைம் மீட்டிங் ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்காக நம்ம தேவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. நம்ம ஜிமின் வந்து அவரோட நைட்டே கிளம்பி போயிருப்பார். அவரோட ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஃப்ரெண்டுக்காரருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஃப்ரெண்டையும் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 கேண்டிடேட்ஸுக்கு மேலே வந்து இன்டர்வியூக்கு டேம்லெட் கொடுத்ததுக்கப்புறமே ஒரு 10 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இன்டர்வியூக்கு இந்த கம்பெனி வந்து ரொம்பவே பிக் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் கிடைச்ச ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாகணுன்றதுக்காக இதுக்கெல்லாமே வேலைக்கு வருவீங்களாடான்னு பார்த்த மாதிரிக்கே இதுக்கும் நாங்கள் வேலைக்கு வருவோன்னு 10 கேண்டிடேட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ சாரும் உண்டு. சரியா? இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்ட்ரோவெல்லாம் முடிஞ்சு நம்ம வைனமினியும் கிளம்பி அவங்களோட அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து வெள்ளனாவே அலாம் வச்சு பறக்க எழுந்து குளித்து நம்ம தலைவர் நார்மலாக போனாலே செம்ம கெத்தாக இருப்பார். இப்படி கேட்க நம்ம தலைவர் ஹெங் பண்ணி நல்லா ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் பேண்ட்டு அண்ட் பிளாக் கலர் ஷூ, பிளாக் கலர் ஷாக்ஸ், அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரியே பிளாக் கலர் டை, அதுக்கப்புறம் ஹேரை நல்லா ஃபோர்ஹெட் தெரியாத மாதிரிக்க ஏற்றி சீவி, அதுக்கப்புறம் கையில் பிளாக் கலர் வாட்ச் கட்டி, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஃபைல் எடுத்துகிட்டு அவரோட இன்டர்வியூ நடக்கிற பிளேஸுக்கு வந்து கேப் புக் பண்ணி கேப்பில் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கேப்பில் ஏறி இந்த ஆஃபீஸுக்கு போகணும். சும்மா மாதா தலைவர் வந்து ரெடியாகி கேப் கரெக்டர்கிட்ட பேசிவிட்டு நம்ம தலைவர் வந்து வெளிக்கிட்டு போனார். நம்ம ஜிமின் வந்து ஃபார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி ரவுடி மாதிரி வராமல் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு. சரி, இதெல்லாம் எப்படி கட்டிக்கிறீங்கோ தெரியல, டையா ஷூ எல்லாத்தையும். என்னால் முடியவே இல்லை. நமக்கு எப்பவும் லுங்கியை போட்டோமா, சேட்டை போட்டோமா, இல்லை ஆம்கட் பனியனை போட்டோமான்னு இருக்கணும். இதுக்கு வேலைக்காக இந்த மாதிரியெல்லாம் பஸ்ஸெல்லாம் பண்ணி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினுக்கு கால் எடுத்து புலம்பிக்கிட்டே போகிற மச்சான். வேலை முக்கியம், காசு முக்கியம்னா இந்த வேலையை நீ பண்ணி தான் ஆகணும். சரி, வேலைன்னு சொல்கிற, என்ன வேலைன்னு சொல்லலை, மவனை எனக்கு ஏற்ற வேலை மட்டும் இல்லை, உன்னை தூக்கி கறி போட்டுருவேன். நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்து மிரட்டினதுக்கப்புறம் சரிடா சரி வந்து தொலை என்று சொல்லி நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் 2 பேருமே பேசிக்கிருக்காங்க. இப்போ ஜிமினையும் ஜங்குக்கையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம வைனா மினி சைடையும் பார்த்தா, மினி வந்து அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு க்யூட்டாக ஃபுட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வைனா வந்து கோட் ஷூட் பிளாக் கலர்லையே, ஃபுல்லாக பிளாக் கலர்லையே நம்ம மினி பார்த்து, என்னடி வேறு ட்ரெஸ்ஸாவது போட்டுட்டு வந்தால் நீ பிளாக் கலரில் கோட் ஷூட் போட்டுட்டு வந்து பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற, அப்பப்போ டாம் பாய் மாதிரி நடந்துக்கிற, என்ன பண்ணுறேன்னு எனக்குன்னா தெரியும், என்ன பண்ணிடுறதுன்னு எனக்கே தெரியல, நீ இப்படியே இருக்க. ஐயோ, உன்னோட டீச்சரம்மா லெக்சரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கியா, டீச்சர் வேலையை விட்டுட்டு தானே, அப்படின்னு ஏன் எனக்கு லெக்சர் மேலே லெக்சராக எடுத்து கொள்கிறேன், தயவு செஞ்சு பிசாட்டிக்கு இருக்கியா ப்ளீஸ். என்னோட பட்டுக்குட்டியும் வயிற்றில் இருக்கவங்களுக்கும் உன்ன மாதிரி லெக்சர் மேலே லெக்சர் அதுதான், என்னோடய பட்டுக்குட்டியும் இப்படியே பிறந்துருவாள், இப்போயாவது நீ லெக்சர் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணு. என்னால் உன்கிட்ட கதைச்சி வெல்லவே முடியாது. சரி, இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடலாமா? என்னம்மா என்ன நீ சொல்கிற? சரி மேடம், இன்னும் 2 ஹவர்ஸ் டைம் இருக்குது, நீங்கள் 2 ஹவர்ஸ் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்கப் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, அதை மறந்துட்டு இருக்கீங்களா? தேங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சரி, ஓகே, நான் போகிறேன். இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே இவங்களும் அந்த அங்கே ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து, நல்லா குழந்தைங்கள நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாம் சொல்லி நம்ம வைனா வந்து பேசுவாங்க. பேசி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பாஸ் கம்பெனி விஷயத்துல தான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவே நல்லவங்க, க்யூட்டாக பேசுகிறவங்க, இந்த மாதிரிக்க எல்லாம் பேசிக்கிட்டு
க்யூட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா பசங்களும் நம்ம வைனா பார்த்து ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸும் இப்படியே ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நம்ம மினிக்கு வாட்டர்லாம் எடுத்து கொடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து நம்ம வைனும் வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வாட்டர்லாம் குடித்ததுக்கப்புறம் நம்ம வைனா வந்து கார் டிரைவர் அதுக்கப்புறம் வைனோ கார் டிரைவரோட தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மினை வந்து ஆஃபீஸ்லேயே இருக்க சொல்லிவிட்டு நம்ம தயாங்குக்கும் அந்த கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தயாங்கும் மீயை பிக் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் 11 o'clock செக்கிங் இருக்குது, வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லி நம்ம தேங்கும் யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க. நம்ம மினியை பார்த்தோன்னா ஓடி வந்து ஹக் பண்ணி மினியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேயா போணுச்சா, நல்லா இருந்துச்சா, எல்லாம் ஓகேயா தான் போணுச்சு. இவ்வளோ பாருங்கள், நான் அந்த ஒயிட் கலர் க்யூட்டான ஒரு கவுன் எடுத்து வச்சுருந்தேன், அதை போடாமல் இப்படி பிளாக் கலரில் கோட் ஷர்ட்டை மாற்றிட்டு வந்து நிற்கிறேன். அண்ணா என்னால் முடியலை, கூட்டிகிட்டு போயிருங்க உங்கள் ஒய்ஃபை. சரி நீ ஆஃபீஸுக்கு கிளம்பு ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன். ஹஸ்பண்டை வேறு செலக்ட் பண்ணுறா. அண்ணா ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க, மினிமா கத்திகிட்டே இருக்காள். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம தேங்கும் மினியை காரில் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம தேங்கும் மினியும் வந்து காரில் ஏறி கிளம்பிடுவாங்க அவங்களோட மேன்ஷனுக்கு. நம்ம வைனா வந்து அவங்க கார் டிரைவரோட ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பி செம்ம கெத்தாக இருப்பாங்க. கீழேயே நம்ம அவங்களோட பிஏ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, ஒரு கேர்ள் வந்து செக்யூரிட்டி, அவங்க பேர் மூன், அது நம்ம ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூன். அதுக்கப்புறம் பிஏ ஜிமின் 2 பேருமே வருவாங்க. வந்து கீழே என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணி நம்ம வைனா வரைக்கும் வைனாவுக்கு பின்னுக்க 2 பேரும். அதுக்கப்புறம் வைனா வந்து ஃபஸ்ட்டு ரொம்பவே கெத்தாக அப்படியே கர்வமாக ஒரு கெத்தாக வந்து நடந்து லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து ஃப்ளோரை கிளிக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் போய்க்கிருக்க இன்றைக்கி என்னென்ன ஷெட்யூல், அதுக்கப்புறம் என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன நடக்கணும், எந்தெந்த டைமுக்கு என்ன பண்ணணுன்றதை எல்லாத்தையும் நம்ம மூன் வந்து நம்ம வைனாவுக்கு சொன்னதுக்கப்புறம் வைனா வந்து எல்லாத்துக்கும் அண்டு சொல்லிட்டு வருவாங்க. 9 o'clock இன்னும் ஒரு 10 minutesல வந்து ஆஃபீஸ் மீட்டிங்லாம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுக்கணும். 10:30லேருந்து ஒரு 9:30லேருந்து 10:30 மட்டும் மீட்டிங் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா ஓகேவாக இருக்கும்னு சொல்ல நம்ம வைனாவை ஜாயின் பண்ணிட்டு இருந்துட்டு ஓகே மீட்டிங்க்கு எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணி இன்னும் 1/2 an hourல அந்த மீட்டிங் முடிகிற மாதிரி இருக்கட்டும். சரி 9 o'clockக்கு விளக்கிட்டு 1/2 an hourல மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வைனா வந்து இப்போ இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நம்ம வைனா தான் ஸ்ட்ரைட்டாகவே அவங்களே வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த சம்பளம்னு சொன்னதுக்கப்புறமே அவங்க வந்து கண்ணில் அந்த சேலரியை பார்த்தோன்னா ஸ்பார்க்கிள், அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்கிட்ட வந்து என்டர் பண்ணுறதுக்கு பர்சனல் லைஃப் எல்லாம் பார்த்து கேட்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, லவ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்க எல்லாருமே ஒரு 2 மெம்பர்ஸை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம ஜியான் ஜங்குக்கும் அந்த 2 மெம்பர்ஸில் ஒருத்தவங்க தான். அதுக்கப்புறம் 3rd ரவுண்ட், அதாவது 2 ரவுண்ட் வந்து பிஏ எடுத்திருப்பாங்க, 3rd ரவுண்ட் வந்து நம்ம வைனாவே டைரெக்டாக எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துருக்கேக்க நம்ம வைனா வந்து அவங்களோட கெஸ்ட் ரூமில் இருந்துட்டு முன்னுக்கே ஒரு பணக்கட்டை வச்சுட்டு நம்ம வைனா வந்து செக் பண்ணுவாங்க, ஏதாவது அமௌண்ட் இவங்களுக்கு அமௌண்ட் மேலே ஆசை இருக்கா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு வந்தவருக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் ஸ்பார்க்கிள் ஆகியிருக்கும், அமௌண்ட்டை பார்த்தா ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி ஆகியிருக்கும். பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நம்ம வைனா வந்து அவரை கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம வைனாவுக்கும் அவருக்கும் சூட் ஆகாத மாதிரி இருக்க நம்ம வைனா வந்து அவரை ஜஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயியாக எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயிக்கான ஒர்க்கு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஜங்கு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பணத்தை பார்த்தும் பணத்தின் மேலே ஜங்குக்கு பெரிய பணக்காரன் ஆனதுக்கப்புறம் மற்றவங்கள காசு அடித்து பிடுங்கி அந்த மாதிரியெல்லாம் பண்ணணுன்றது நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட துளியும் கூட விருப்பமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அதனால் பணத்தை பார்த்ததுக்கப்புறம் சும்மா இக்னோர் பண்ணிடுவார். ஸ்பார்க்கிள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இக்னோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைனாக்கு இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்லேருந்து வைனாக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே கொஞ்சம் ஓகேன்ற லெவலுக்கு இருந்திருக்கும். பையன் பார்க்கவும் மாசாக இருக்கான்,
1 இயர் ஹஸ்பண்ட்னாலும் அழகாக இருக்கணும் தானே, அவங்க கூட பிஸ்னஸ் மீட்டிங் இந்த மாதிரிலாம் போய்க்க அழகாக இருக்கணும். கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுலேயும் ஓகே ஆகிருக்கும். கேள்வியெல்லாம் கேட்க ஒரு ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பார். மற்றதுக்கெலாம் ஓகேவா தான் ஆன்சர் பண்ணியிருப்பார். அதனால் நம்ம வைனா வந்து 1 மந்த் வந்து அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட், அதாவது பிஏ செக்ரட்டரி இவ்வளோ தான் இருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து நம்ம வைனாக்கு கிடையாது. பர்சனல் அசிஸ்டண்ட் பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒருத்தராக தான் நம்ம ஜங்குக்கு அப்பாயிண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கான ஓகே இருக்கா இல்லையான்னு 1 மந்த் வரைக்கும் நம்ம வைனா வந்து ஜங்குக்கு வந்து டெஸ்டிங் பீரியட், அதாவது டெஸ்ட் பண்ணுறது லேயே வச்சுருப்பாங்க. வேறு காசு இருக்கா இல்லையா அப்படின்னுலாம். இப்படி நம்ம வைனா வந்து ஜங்குக்கு அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிமின்கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து போய் சொல்லியிருப்பார், ஒர்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஓகே அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜிமினுக்கும் தெரியாது ஹஸ்பண்டாக தான் இந்த மேடம் 1 மந்த்துக்கு ட்ரைனிங் பீரியட் வச்சு ஹஸ்பண்டாக தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம மினி அதுக்கப்புறம் தேங்கையும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க 3 பேரும் ரிலேட்டிவ் பர்சனல் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால் நம்ம தேங்கையும் வந்து யார்கிட்டையும் எதுவும் இந்த விஷயத்த சொல்ல வேணாம், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகேன்னு பார்ப்பேன், இல்லைனா திரும்பவும் இன்டர்வியூ வச்சு திரும்பவும் பண்ணுவேன்னு சொல்லி வைன் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம தேங்கும் சரி ஓகே 1 மந்த் அவளுக்கு தெரியும், இத்தனை இயர்ஸாக இருந்திருக்காள்னு சொல்லி நம்ம தேங்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. முழுசாக அக்செப்ட் பண்ணதை விட 50-50 ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கட்டும், இல்லைன்னா நானே ஏதாவது ஒரு பையனை பார்த்து நம்ம வைனாக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம தேங்க வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பார். நம்ம ஜிமினுக்கு வந்து தெரியாது. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மீட்டிங்க்காக நம்ம மூன் வந்து டோரை நாக் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எஸ் மூன் டெல் மீ, நெக்ஸ்ட் மீட்டிங் ஃபாரின் கிளைண்டோட இருக்குது, அதை நீங்கள் வந்து பண்ணணும், இன்னும் 10 மினிட்ஸில் மீட்டிங் இருக்குது மேடம். ஓகே நீங்கள் ஹால்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க, அங்கே போய்ட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜான் ஜங்குக் அவங்கள பர்சனல் செக்ரட்டரியாக எனக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய டேபிளுக்கு அந்த அந்த ரைட் சைட் கார்னர்லேயே நீங்கள் வந்து டேபிள் அதுக்கப்புறம் சேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? யூ மே கோ நவ் மிஸ்டர் மூன். ஓகே மேடம் என்று சொல்லிவிட்டு மூன் வந்து வெளில போனதுக்கப்புறம் நம்ம அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாம் ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து 10 மினிட்ஸ் பிரேக் இருக்கேக்கு க்ரீன் டீ குடிச்சிட்டு நம்ம வைனா வந்து அந்த மீட்டிங்க்காக நம்ம வைனா வந்து செம்ம போல்டாக அவங்களோட ஃபைலை தூக்கிட்டு போய் நம்ம ஜங்குக்கு போகுது. என்ன பொண்ணு இது, எல்லாருக்கிட்டையும் கணீர்னு பேசக்குள்ளேயே அவ்வளோ டெரராக பேசுது. நானும் செலக்ட் ஆக மாட்டேன்னு தான் இருந்தேன், என் மச்சான் பண்ணதுக்காக நான் செலக்ட் ஆகியிருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணி. என்ன பொண்ணு, என்ன மாசு, என்ன லுக்கு, அப்பா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் கட்டிக்க போகிறவன் பாவம்ப்பா. யார் கல்யாணம் கட்டிக்க போகிறான்னு நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வைனா பார்த்ததுக்கப்புறம் வைனா வந்து ஜங்கை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? இல்லை மேடம் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, பர்சனல் செக்ரட்டரினா நான் எங்கே போனாலும் அங்கேயே கூட வரணும், கமான் ஓகேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் பின்னாடியே வருவாங்க. நம்ம மூன் வந்து என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரைக்கும் நம்ம ஜிமின் வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் ஷெடியூல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலான்றதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம ஜிமின் வந்து இருப்பார். எங்கெங்கே கிளைண்ட் மீட்டிங் என்னென்ன கிளைண்ட் மீட்டிங் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருப்பார். நம்ம தேங்கும் மினியும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கேங்க, தேங்கும் மினியும் போய்ட்டு செக் பண்ணியிருப்பாங்க. 5 மந்த் செக்கப்புக்காக போய் பார்த்துட்டு கேட்க இது வரைக்கும் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும் பேபிஸ் எல்லாம், அதாவது ட்வின் பேபி நம்ம மினி வயிற்றில் இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, க்யூட்டாக பேபிஸ் இருக்கா, ஸ்கேனில் பொசிஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்பப்போ இவங்க ஸ்ட்ரெஸ்டாக ஆகிக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் கொடுங்க, வாக்கிங் போங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாட்டர் நிறைய குடிங்க மினி, வாட்டர் லெவல்லாம் குறைவாக இருக்குது இப்படின்லாம் டாக்டர் வந்து நம்ம தயாங்கன் மினிக்கிட்ட கூப்பிட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் கேட்டுப்பாங்க. சும்மா க்யூட்டாக இருக்கும் ஹார்ட் பீட்டெல்லாம் கேட்க தயாங்க மினியும். ஃபைனலி நம்ம ஃபேமிலி ஆக போகிறோம்னு சொல்லி தயாங்கன் மினியும் கிட்டேயும் 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
ஏன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பேரண்டிங் ஆகியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக தான் அவங்க மினியும் இருப்பாங்க. நம்ம வைனாவுக்கு கால் பண்ணால் வைனா வந்து ஆன்சர் பண்ணல. ஏன்னா மீட்டிங் ஹாலில் இருந்து நம்ம வைனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம யங்குக்கு வைனாவே ஆன்னு பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக எக்ஸ்பிளனேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிகிட்ருக்க நம்ம மூணு வந்து யங்குக்கு பார்த்து ஏன் என்னாச்சு இப்போயும் பார்த்ததே இல்லை அது மாதிரி பார்த்துட்ருக்கேன்னு நம்ம மூணு வந்து மெதுவாக கேட்க பார்த்ததே இல்லை தான் என்ன பொண்ணுல எப்படி கணீர்னு எக்ஸ்பிளைன்லாம் தரமாக பண்ணுறா. எனக்கே 1 lakh கிட்ட சேலரி, அதுவும் எங்களுக்கு வெடிபொடி வேலை பார்க்குறதுக்கு என்னாலேயே நம்ப முடியலை. எப்படியாப்பட்ட பொண்ணு வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாமே அப்பா. ஆமாம் அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அண்ணாவா அவங்களோட தான் இவ பண்ணுறாளாம். அண்ணா யார் தாங்க வேறு லெவல் தான் போல இருக்குது. இவங்கள அப்பா அம்மாவோட பிஸ்னஸை இந்த பொண்ணு 20 இயர்ஸ்லேயே எடுத்து பண்ண வலிக்கிட்டான். அப்போ வேறு யார்கிட்டையும் பிஸ்னஸ் சமயத்தில் பிஸ்னஸை நடந்துக்கும். பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். அழகாக நடந்துப்பாங்க. ஃப்ரெண்ட்லியாக சிரித்து கலகலன்னு பேசுகிறேன்னா அவங்களோட ஃப்ரெண்டு மினியா அவங்க கூட தான் சிஸ்டர்னு கூப்பிடுவாள். சிஸ்டர் மூட தான் வரும். ஆனால் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருப்பாள். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் இந்த பொண்ணு சிரித்து எதுவாக இருந்தாலும் பேசும். பிஸ்னஸ் மீட்டிங் வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க எல்லோரும் பார்த்துட்டு இருந்து கொலாபரேஷனுக்கு ஓகே அண்டு சொல்லி அவங்களோட பிஸ்னஸ் மீட்டிங்கில் 2 கம்பெனியும் வந்து டைப் ஆகி சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து ஓகே ஆல் ஓவர். அதுக்கப்புறம் இதுக்கான ஃபங்க்ஷன்லாம் கூடிய சீக்கிரமே இதுக்கான ஒர்க்கெலாம் இன்னும் 2-3 டேஸுக்கு அப்புறமே நம்ம இந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். ஃபிலிம் அதுக்கப்புறம் மூவி டைரக்ஷன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது. அந்த ஃபீல்டிங்குள்ளேயும் நம்ம போகலான்ருக்கோம். ஓகேவா? இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் 2-3 மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளேயும் இன்வெஸ்ட் பண்ணலான்ருக்கான்னு சொல்லி நம்ம வைனோட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைனா எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே ரொம்ப போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கேக்க அவங்களும் ஓகே இந்த ஃபீல்டுக்குள்ளேயும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணிவிட்டு கொலாபரேட் பண்ணி கை கொடுத்து அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து வெளில போனதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம வைனா பின்னிக்கு அவங்களுக்கும் போய் கேபினில் இருந்ததுக்கப்புறம் நம்ம வைனா பார்த்து லஞ்சுக்கு போகல. லஞ்சு எங்கே போகணும் எனக்கு தெரியாதே. கேண்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் கேண்டீனில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி கார்டு வந்து ஜிமின் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜிமின்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கான ஐடி கார்டு. அதுக்கப்புறம் எந்த டைமுக்கு வரணும் என்னோடய வீடு அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் ஜிமின் வந்து ப்ரொவைட் பண்ணுவார். நீங்கள் வந்து என்னோடய டெய்லி அப்டேட்டெல்லாம் உங்கள்கிட்ட தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனி டைம் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் இருக்குது தானே. நான் எங்கள் பிஸ்னஸ் மீட்டிங் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நீங்கள் என் கூடயே பாடி கார்டு மாதிரி அதுக்கப்புறம் அலாம் மாதிரியும் நீங்கள் என் கூடயே வர வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் மீரா ஜிமின் வராத இடத்துக்கும் நீங்கள் என் கூடயே பர்சனல் அசிஸ்டன்ட்னா அது இந்த ஒர்க் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இது வரைக்கும் மோமோ பார்த்துட்டு இருந்தாங்க. மோமோவோட பாதி ஒர்க் வந்து நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம வைனா வந்து ஜங்குக்கான ஒர்க் எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஜிமினோட கேபினுக்கு போயிடலாம். நான் வந்து இன்றைக்கான லஞ்சை நானே எனக்கு பார்த்துக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே மேடம்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்க்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம வைனுக்கு வந்து மினி ஹாஸ்பிட்டலில் இருக்கே கால் பண்ணியிருப்பாங்க தானே. மினிக்கு வந்து கால் பண்ணி வீடியோ கால் தான் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம மினியை பார்த்து மினிம்மா என்ன பண்ணீங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க? நான் அப்போதையே கால் பண்ணேன் தான் நீ வேணாம். நீ தான் கால் அடிக்கவே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? பேபியோட ஹார்ட் பீட்டெலாம் காட்டினாங்க, வீடியோலெலாம் காட்டினாங்க. நீ தான் பார்க்கவே இல்லை. சாரி மினிமா. அதுக்கப்புறம் என்னோடய 2 குட்டி பசங்களும் என்ன இப்படி இருக்காங்க. அவனுக்கு நான் இன்னும் ட்வின்ஸுன்னே சொல்லலையே. அவனுக்கு எப்படி தெரியும்? தாங்கன்னா மெசேஜ் போட்டிருந்தாரு, நான் அதை பார்த்தேன். உனக்கு
இப்போ நானே சர்ப்ரைஸாக சொல்லலான்ட்டு இருந்தேன். அவங்க வந்து சொதப்பிட்டார். வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாராம். ஆமாம், என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவருக்கு ஒர்க் இருக்குன்னு அவசரமாக போயிட்டார். கொஞ்ச நேரம் கூட என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. என்னம்மா, இன்னும் 2 ஹவர்ஸில் ஒருத்தவங்க வந்து வந்துட போகிறார். 2 ஹவர்ஸ் கூட உங்களால் தனியாக இருக்க முடியாதா? என்னது மீரக்கட்டை கொடுங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா? வேணாம். இல்லை, நான் இன்னும் சாப்பிடல. நீ தான் சாப்பிடாம இப்படி சாப்பிடு. ஃபுட் கொண்டு போய் தானே போனேன், ஃபுட்டை சாப்பிடு. சரி, ஓகே, நான் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். மில்க் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட் இருக்குது, அது குடித்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாக்கிங் போவோம். வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கான், தண்ணியெலாம் குடிக்க சொல்கிறாங்க. வேணாம், நானே போகிறேன். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி மைனாக்கிட்ட வந்து மினி வந்து ரொம்பவே பிடிச்சி எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் பேபி க்ரோ ஆக இன்னும் ஒரு 5 மந்த்து தான் இருக்குது. 5 மந்த் மட்டும் நீ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குட்டி ஏஞ்சலோ இல்லை பாய் பேபியோ 2 பேரும் நம்ம கையில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே வருவானா இல்லையான்னு தெரியல. இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் என்னன்றது எனக்கு தெரியும். நேம் ஜான் ஜங்குக்கான். எல்லாம் ஓகேவாக இருக்குது. இன்னும் 1 மந்த் போகட்டும். அதுக்கப்புறம் நான் எல்லாமே சரியாக வருதா வரலையா எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து மேரேஜுக்கான கான்ட்ராக்ட் கொடுத்து 1 இயர் ஹஸ்பண்டாக அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுறேன்னா இல்லையான்றது அவனோட நடத்தையை பொறுத்தது. ஓகே, சரி, நான் வந்து தூங்க போகிறேன். இங்கேயும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நம்ம வைனாவும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்மின்கிட்ட போயிட்டு என்னடா ஷெடியூல்லாம் இருக்கான், இந்தா அவங்கள போயிட்டு 7 o'clock எல்லாம் போயிடணும். நீ 6 o'clockலாம் போயிடணும் அவங்க வீட்டுக்கு. 6:30க்கு போயிட்டு அவங்கள எழுப்பணும். எழுப்புனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ் ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீ போயிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அவங்களோட பங்களாவுக்கு பக்கத்துலேயே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கேயே நீ தங்கியிருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உனக்கு ஓகேயா? ஓகே, நான் பார்த்துக்குறேன். அங்கேயே தங்கியிருந்து இந்த டைமுக்கு போய் அவங்கள எழுப்பி விடணும். என்னென்ன ஃபுட் ஷெடியூல்லாம் இருக்கும், ஃபுட் ஷெடியூல். அதுக்கப்புறம் அவங்க ஜிம்முக்கு போகிறது. அதுக்கப்புறம் அவங்கள எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போவாங்க. ஜிம்முக்கும் நீ கூடவே போகணும். உனக்கும் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா அவங்க ஜிம் போகிற இடத்துலையே நீயும் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் சேட், அதுக்கப்புறம் மீட்டிங். இந்தந்த டைம் எப்பப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம் ஃபுட், அதுக்கப்புறம் வாட்டர் எந்த லெவலுக்கு குடிக்கணும், அதுக்கப்புறம் மேக்கப் சென்ஸ், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், இந்த மாதிரியான எல்லாமே அவங்களுக்கு பர்சனலாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டைம் என்னென்ன மேக்கப்லாம் பண்ணணும்னு சொல்லி நீ தான் ரிமைண்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீ தான் வந்து அவங்க வெளியூருக்கெலாம் போனால் நீ தான் கூட போக வேண்டியது இருக்கும். மோமோவும் கூட வருவாள், நீயும் கூட போகணும். அதுக்கப்புறம் பாடி கார்டு மாதிரி இருக்கணும். நீ நிறைய ப்ரொப்போசல்ஸ், அதுக்கப்புறம் ஃபாலோவிங் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீ தான் பார்த்துக்கணும் ஜங்குக்கு. அதுக்கப்புறம் நைட் வீட்டுக்கு வந்து அவங்க போனதுக்கப்புறம் நீ உன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் தூங்கிடலாம். அதுக்கப்புறம் ட்ரைனிங் சேலரி 1 மந்த் ட்ரைனிங் சேலரி தான் உனக்கு 1 lakh. அதுக்கப்புறம் உன்னோட ஒர்க் இன்க்ரிமெண்ட்டை பொறுத்து அவங்க வந்து சேலரி கூட்டி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 2.5 lakh இந்த மாதிரி உனக்கு சேலரியாக இருக்கும். அவங்க கூடயே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ் வந்தாலும் டக்குன்னு கிளியர் பண்ணுறதா இருக்கணும். மீடியா சைட், அதுக்கப்புறம் அவங்கள பற்றி ரூமர்ஸ் எல்லாத்தையும் நீ கிளியர் பண்ணுற மாதிரிக்கு டக்குன்னு பார்த்துக்கோ. இது தான் நீ பண்ணிக்கணும் சொல்லி நம்ம தேவங்கிட்ட சொன்னதுக்கப்புறம் வா போயிட்டு கேண்டீனில் சாப்பிட்டு வரலாம். சரி, அவங்களோட இன்றைக்கி இன்றைக்கான ஃபுட் வந்து மோமோ ஆர்டர் பண்ணியிருப்பாள் போல். அதனால் மோமோ ஆர்டர் பண்ணதால் அவள் சாப்பிட்ருப்பாங்க. பாப்பா என்ன டெரராக இருக்காள் தெரியுமா அந்த பொண்ணு. என்னாலனா அவங்க கூட ஒரு 1 மந்த்தாக இப்படி தாக்கு பிடிக்கவே முடியாது. கோல்டாக ஒர்க் விஷயத்தில் மட்டும்தான்டா கோல்டாக இருப்பாங்க. மற்றபடி வீட்டுக்கு வெளியெல்லாம் போனால் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஒர்க் விஷயத்தில் கோல்டாக இருந்தால் தான் ஒர்க்கெல்லாம் நடக்குன்றது அவங்களோட அபிப்பிராயம். சரி, ஓகே, வா கேண்டீன் போய் சாப்பிட்லான்னு நம்ம ஜிம்மினும் ஜங்குக்கும் கேண்டீன் போய் சாப்பிட. ஆளை காணோம். அவன் இப்போதைக்கு ஃபுட் கவுண்டரில் இருப்பாள். ஃபுட் வாங்கிட்டு
இருப்பாள். உனக்கும் சேர்த்து வாங்க சொல்லியிருக்கேன், வா போய் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் ஃபுட் எடுக்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து கேபின்லேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அது லஞ்ச் டைம் ஓவர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜங்க் கொண்டு வந்ததுக்கப்புறம் மினி அவங்க வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து ஒர்க்கையே பார்த்துட்ருக்க. இப்போ வந்து 3 o'clock ஆயிரும். 3 o'clock ஆனதுக்கப்புறம் நம்ம வைனாவுக்கு வந்து பிளாக் காஃபி கொண்டு கொடுக்கணும். பிளாக் காஃபி நம்ம வைனாவுக்கு வந்து பிளாக் காஃபி நம்ம ஜங்குக்கு வந்து கொண்டு கொடுத்ததுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஜங்கை பார்த்து வைனா தேங்க்யூ. அதுக்கப்புறம் உங்களுக்கான டீ டைம் தானே, நீங்கள் போய் டீ குடிங்க சொன்னதுக்கப்புறம் டீ டைமுக்கு நம்ம ஜங்குக்கும் போய் டீ குடித்ததுக்கப்புறம் வைனாவுக்கு வந்து இந்தந்த ஷெட்யூல் அதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக ஷெட்யூல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த 1 month ஷெட்யூல் எப்படி என்னென்னலாம் நம்ம ஜங்குக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டு கேட்க, யாரும் ஃபைல் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நம்ம ஜங்குக்கு வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ரூமர்ஸ் எல்லாம் வந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எனி டைம் நம்ம ஜங்குக்கு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எப்படியே ஆஃபீஸ் எண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கை பார்த்து வைனா இன்றைக்கி நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு வந்து நானே என்னோடய ஆஃபீஸுக்கு நானே வந்துடுறேன். அதுக்கப்புறம் இது என்னோடய நம்பர், அதுக்கப்புறம் இது என்னோடய பர்சனல் நம்பர், இது ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஷெட்யூல்லாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க, நான் வந்து பார்த்து செக் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் என்னோடய வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு நாளைக்கு மார்னிங் ஒரு 2 hours உங்களுக்கு லீவு, அதாவது 9 o'clock வரைக்கும் உங்களுக்கு லீவ் தவிர நீங்கள் இது தான் கெஸ்ட் ஹவுஸ் விசிட்டிங் கார்டு. கெஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து நாளைக்கு வந்து நீங்கள் என்னோடய கெஸ்ட் ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிருங்கன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு பார்த்ததுக்கப்புறம் இது உங்களுக்கான கார், இது கார் கீ. நீங்கள் என்னை பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து இனி நீங்கள் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா டிரைவர் போடட்டா. இல்லை மேடம் எனக்கு கார் ஓட்ட தெரியும். ஓகே சரி ஓகே அப்படின்னு சொன்னதே சொல்லிவிட்டு பவுன்சர்ஸ் எல்லாம் பின்னாடி ரெண்டு காரில் வந்து வைன் வந்திருப்பாங்க. முன்னுக்கு 2 கார், பின்னுக்கு 2 கார், நடுவில் வைனாவோட கார் வந்து போயிட்டு இருக்கும். ஓகே உங்களோட ஷெட்யூல் நாளைக்கு வந்து பார்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து லிஃப்ட்டில் ஏறினதுக்கப்புறம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஜிமின் வந்து காரெல்லாம் கொடுத்துருக்காங்க, உனக்கான கார் இருக்கும், எனக்கும் கார் இருக்குது, மோமோ வந்து நான் ட்ராப் பண்ணிடுவேன், அதனால் மோமோவோட கார் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டார் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜங்கும் சரி ஓகே நான் என்னோடய வீட்டில் போயிட்டு எங்கள் மம்மிகிட்ட சொல்லிவிட்டு நானும் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். சரி ஓகே நானும் போயிடுறேன் என் வீட்டுக்கு, செம்ம டயர்டாக இருக்குது, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடணும். ஜங்கும் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்போ இந்த கசகசான்னு போகிற ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசுவேன்னு இருக்குது. இனிமேல் இதை தான் சார் உங்களோட ட்ரெஸ் கோடு, 1 monthக்கு 1 month நான் இருப்பேனோ தெரியாது கிடையாது, நீ இதுதான் என்னோடய ட்ரெஸ் கோடுன்னு சொல்லிகிட்ருக்க. ஆனால் நீ ஒர்க் பண்ணுறது ஈஸியான ஒர்க் தான்டா, பழக உனக்கு சரியாயிரும். சரி ஓகே நானும் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்க் வந்து அவருக்கு கொடுத்த கம்பெனிலேருந்து கொடுத்த காரை எடுத்துகிட்டு நம்ம ஜங்கு போயிடுவாங்க. மாமா வந்து வீட்டுக்கு போனோடனே நம்ம மினி வந்து ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு நம்ம மினி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்காய் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வாக்கிங்லாம் கூப்பிட்டு இப்போ வந்து மில்க்கை குடிச்சு தீருன்னு சொல்லியிருக்கேங்க. நம்ம வைனா வருவாங்க. வைனாவோட கார் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் வைனா பார்க்குறதுக்காக வாசலுக்கு குடுக்குடுன்னு ஓடி போய் நிற்க வைனா பார்த்துக்காங்க. வைனான்னு கக் பண்ணுறதுக்கு கையெடுத்துகிட்டு போய்க்க, ஸ்டாப் மினி, நான் இன்னும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் மீட்டிங் விஷயமாக நான் தெரிஞ்சிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஹக் பண்ணிக்கலாம் ஓகேவா. நம்ம வைனா வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிடுவாங்க. நம்ம தேங்காய் பார்த்து நான் சொல்லி நம்ம மினி வந்து ரொம்ப க்யூட்டாக ஃபேஸ் எடுத்து காட்டுவாங்க. இதோட நான் இந்த பாட்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதான் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா நெக்ஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாராவது லைக் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணாதான் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். லைக் பண்ணிவிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்கும் ஜங்குக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ, அதுக்கப்புறம் ஜங்கை வந்து வைனா ஏற்றுப்பாங்களா இல்லையா, நம்ம மினி வந்து
நம்ம வைனாவோட மேரேஜுக்கு ஓகே பண்ணுவாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் மூன் அண்ட் விமின் ஃப்ளோ என்னன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் அமீஸ், டாடா.